குருதேவர் அனைத்து பாவனைகளிலும் வெற்றி பெற்றது எதைக் காட்டுகிறது? ஏதாவது ஒரு பாவனையில் மூழ்கி மனத்தில் மறைந்து கிடக்கின்ற பூர்வ சம்ஸ்காரங்களால் தோன்றும் இடர்களை எதிர்கொள்ளாதவரை ஒரு சாதகன் அகப்போராட்டத்தைப் பற்றி சிறிதும் அறியமாட்டான். ஒரு பாவனையில் வெற்றி பெறுவதற்கு எத்துணை இன்னல்களை அனுபவிக்க வேண்டியுள்ளது என்பதை சாதகன் மட்டுமே அறிய முடியும். குருதேவர் மிகவும் குறுகிய காலத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து பாவனை சாதனைகளிலும் வெற்றி பெற்றது ஒரு சாதகனுக்கு மட்டுமே திகைப்பை அளிக்கும். அவன் மட்டுமே இது மனிதனால் சாதிக்க இயலாத செயல் என்பதை புரிந்து கொள்கிறான். பெரிய சாதகர்கள் செய்த ஆன்மீக சாதனைகளைப் பற்றிய குறிப்புகள் இல்லாமை ஆன்மீக உலகின் மிக நுட்பமான உண்மைகளை புரிந்து கொள்ளும் சக்தி சாதாரண மனிதர்களிடம் இல்லாததால்தான் அவதாரங்கள் என்று புகழப்படும் ஆன்மீக வீரர்களின் சாதனை வரலாற்றை சரிவர எழுதி வைக்க முடியவில்லையோ என்று எண்ணத் தோன்றுகிறது. சாதனை வாழ்க்கையில் புகுமுன் அவர்கள் கொண்டிருந்த வைராக்கியம், புலனின்பப் பொருட்களிலிருந்து அவர்கள் விலகிய விவரம் மற்றும் சாதனைகளுக்குப் பின் உலகப் பற்றுக்களில் கட்டுண்ட மக்களை மீட்பதற்கு செய்த முயற்சிகள் மட்டுமே அவர்களின் வரலாறுகளிலிருந்து அறிய முடிகிறது. சாதனைகளின் போது அவர்கள் பூர்வ சம்ஸ்காரங்களை எப்படி எதிர்கொண்டனர், அவற்றை வென்று மனத்திலிருந்து வேருடன் களைந்து எறிய எத்தகைய போராட்டங்களை நிகழ்த்த வேண்டியிருந்தது என்பது பற்றி வரலாறுகளில் மிக சிறிதளவே கூறப்பட்டுள்ளது. கூறப்பட்டுள்ள அந்த சிறிய பகுதிகள் கூட சில வேளைகளில் அளவுக்கு மிஞ்சிய வர்ணனைகளாலும் வார்த்தை ஜாலங்களாலும் விளக்கப்பட்டிருப்பதால் அவற்றிலிருந்து சாரத்தை பிரித்தெடுப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஸ்ரீகிருஷ்ணரின் வாழ்வில் இது தெளிவு. மனிதகுல நன்மைக்காக சில ஆற்றல்களை பெறும் பொருட்டு ஸ்ரீகிருஷ்ணர் அவ்வப்போது தவம் புரிந்தது பற்றிய தகவல்கள் நூல்களில் உள்ளன. ஆனால் எதிர்மறை உணர்வுகளிலிருந்து விடுபட அவர் நிகழ்த்திய அகப்போராட்டங்களை பற்றி எதுவும் அவற்றில் சொல்லப்படவில்லை. தண்ணீரையும் காற்றையும் மட்டுமே உணவாகக் கொண்டு ஒற்றை காலில் நின்றார் என்பது போன்ற குறிப்புகள் மட்டுமே காணப்படுகின்றன. புத்தரின் வாழ்வில் புத்தரின் விஷயத்திலும் இப்படியே. அவர் பற்றற்று வாழ்ந்தது, வீட்டை விட்டுச் சென்று துறவு பூண்டது, தர்ம சக்கரத்தை நிறுவியது ஆகிய இவையளவிற்கு அவரது ஆன்மீக சாதனைகள் பற்றிய விவரங்கள் கிடைக்கவில்லை. ஆயினும் பிற மகான்களை விட புத்தரின் வாழ்வில் சாதனைகள் பற்றிய குறிப்புகள் சிறிது அதிகமாக கிடைக்கின்றன. உணவை கட்டுப்படுத்தி, குறிக்கோள் ஒன்றையே நினைத்து தம் ஆற்றல்கள் அனைத்தையும் அகமுகப்படுத்தி மன உறுதியுடன் தொடர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்து அவர் தவம் செய்ததையும், ஆஸ்பானகம் என்ற தியான பயிற்சியில் ஈடுபட்டு சமாதி நிலையை அடைந்ததையும் பற்றி அவரது வரலாறுகள் கூறுகின்றன. பூர்வ சம்ஸ்காரங்களுடன் அவர் நிகழ்த்திய அகப்போராட்டங்களை கூற வந்த ஆசிரியர் அதனை அவர் மாறனுடன் போராடுவதாக கூறி ஒரு புறநிகழ்ச்சி போல சித்தரித்துவிட்டார். இயேசுநாதரின் வாழ்வில் இயேசுநாதரின் ஆன்மீக சாதனைகள் பற்றியும் எந்த விபரமும் கிடைக்கவில்லை. 12 வயது வரை அவரது வாழ்க்கையில் நிகழ்ந்த சில நிகழ்ச்சிகளை கூறிவிட்டு நேராக அவர் 30வது வயதில் புனித ஜான் என்பவரிடம் ஞானஸ்நானம் பெற்றது பற்றி கூறச் சென்று விடுகிறார் அவரது வரலாற்றை எழுதியவர். தொடர்ந்து அவர் தன்னந்தனியாக பாலைவனத்திற்குச் சென்று 40 நாட்கள் தவம் செய்தது, சாத்தான் வந்து அவருக்கு ஆசை காட்டியது, தவத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து திரும்பியது, மனிதகுல நன்மைக்காக பாடுபட்டது என்று இவை பற்றி மட்டுமே விளக்குகிறார். இதன் பின்னர் இயேசுநாதர் வெறும் 3 வருடங்கள் மட்டுமே உயிர் வாழ்ந்திருந்தார். 12 முதல் 30 வயது வரை அவரது வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தது என்பது பற்றி பேச்சே இல்லை. ஆதிசங்கரரின் வாழ்க்கையின் பல நிகழ்ச்சிகளைப் பற்றிய குறிப்புகள் தொடர்ச்சியாக கிடைப்பினும் அவரது அக உணர்வுகளைப் பற்றி ஊகித்தே அறிய வேண்டியுள்ளது. சைதன்யரின் வாழ்விலும் இப்படியே. மதுரபாவனையின் முடிவான தத்துவம் பற்றி குருதேவர் கூறியது. சைதன்யரின் ஆன்மீக சாதனைகள் பல குறித்து வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் காமம் சிறிதும் கலவாத அவரது உயரிய பக்தியை பற்றிய விவரங்களை ராதை கண்ணன் காதல் போன்ற உதாரண கதைகள் மூலம் விளக்க முற்பட்டதால் சாதாரண மக்கள் அதன் உண்மையான பொருளை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. சைதன்யரும் அவரது நெருங்கிய சீடர்களும் சக்கிய, வாத்சல்ய, குறிப்பாக மதுரபாவனையில் ஈடுபட்டு சாதனைகள் புரிந்தபோது
அந்த பாவனையின் உச்சத்தை அவர்கள் அடைகின்ற வரையில் படிப்படியாக மனம் என்னென்ன நிலைகளை அடைகிறது என்பதை வார்த்தைகளால் விளக்க முடிந்த அளவுக்கு குறித்து வைத்துள்ளனர். ஆனால் ஏதாவது பாவனையில் உச்சநிலை அடைகின்ற சாதகனின் மனம் தான் அன்பு செய்கின்ற இறைவனுடன் ஒன்றி இரண்டற்ற பரம்பொருளுடன் இரண்டரக் கலக்கின்ற அனுபவம் பற்றிய உண்மையை அவர்கள் விளக்கவில்லை. அந்த இறுதிநிலை உண்மை பற்றி சுட்டிக்காட்டியிருப்பினும் அது தாழ்ந்த நிலை என்று கூறி பிற சாதகர்களை எச்சரித்துள்ளனர். குருதேவரின் அற்புதமான வாழ்க்கையும் அசாதாரணமான சாதனைகளும் இந்த நவீன காலத்தில் அந்த உண்மையை தெளிவாக எடுத்துக் கூறி, அனைத்து மதங்களும் அவற்றின் அனைத்து சாதனை முறைகளும் சாதகனை ஒரே குறிக்கோளுக்குத்தான் இட்டுச் செல்கின்றன என்ற உண்மையை நமக்கு உணர்த்துகின்றன. அவரது வாழ்விலிருந்து கற்க வேண்டிய பிற அம்சங்கள் எதையும் கற்காமல் மேலே கூறிய இந்த உண்மையை மட்டுமே நாங்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் அவரது அருளால் இந்த ஓர் உண்மையின் விளக்கத்தால்தான் நாங்கள் பரந்த நோக்குடையவர்கள் ஆனோம். சமய ஒருமைப்பாடு என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டோம். அதற்காக நாங்கள் அவருக்கு என்றென்றும் கடன்பட்டுள்ளோம். மதுரபாவனையும் வைணவ ஆசாரியர்களும். சைத்தன்யர் போன்ற வைணவ சான்றோர்களால் ஆன்மீக உலகிற்கு அளிக்கப்பட்ட வரப்பிரசாதங்களுள் முக்கியமான ஒன்று மதுரபாவனையாகும். அவர்கள் மதுரபாவனையை போதித்திராவிடில் அதனை கடவுளை உணர்வதற்கான ஒரு வழியாகக் கொண்டு பலர் ஆன்ம அமைதியும் பேரின்பமும் பெற்றிருக்க முடியாது. கண்ணனின் பிருந்தாவன லீலை மிகவும் பொருள் பொதிந்தது என்பதை முதன்முதலில் உலகிற்கு உணர்த்த முயன்றவர்கள் வைணவ ஆசாரியர்களே. ஸ்ரீ சைத்தன்யர் தோன்றியிராவிடில் பிருந்தாவனம் இன்று ஒரு சாதாரண வனமாக மட்டுமே இருந்திருக்கும். பிருந்தாவன லீலையின் வரலாற்று ஆதாரத்தை மறுத்தலும் விளக்கமும். மேலை நாடுகளை பின்பற்றி புற நிகழ்ச்சிகளை மட்டும் குறித்து வைக்க முயலும் நவீன வரலாற்று ஆசிரியர்கள், நீங்கள் சொல்வது போல பிருந்தாவன லீலைகள் எல்லாம் உண்மை நிகழ்ச்சிகள் என்பதற்கு ஆதாரம் ஏதுமில்லையே. ஆகவே உங்கள் அழுகை, சிரிப்பு, பாவனை, மகாபாவனை முதலிய அனைத்தும் ஆதாரமற்றவையாகிவிடுகின்றன என்று கூறுகின்றனர். இதற்கு வைணவ ஆசாரியர்கள் இவ்வாறு விடை கூறுகிறார்கள். போகட்டும், புராணங்களின் அடிப்படையில் நாங்கள் கூறும் இந்த நிகழ்ச்சிகள் உண்மையில் நிகழவில்லை என்பதற்கு நீங்கள் ஏதாவது சான்று தர இயலுமா? பண்டை காலத்தின் வரலாற்றை நீங்கள் உறுதியாக தெரிந்து கொண்டுள்ளீர்கள் என்பதற்கு சான்று கிடைக்காதவரை உங்கள் ஐயங்களும் வெறும் ஆதாரமற்றவையாகத்தான் இருக்க முடியும். அப்படியே அந்த நிகழ்ச்சிகள் பொய் என்று நீங்கள் நிரூபித்தாலும் எங்கள் நம்பிக்கையே அசைத்துவிட முடியாது. ஆனந்தப் பொருளான கண்ணனும் ராதையும் அறிவு வெளியில் நிகழ்த்துகின்ற அந்த அற்புத பிரேம நாடகத்தை காண வேண்டுமெனில் முதலில் உங்கள் உடலையும் உள்ளத்தையும் வாக்கையும் காமத்தின் காற்று கூட படாதவாறு செய்யுங்கள். ராதையின் தோழிகள் அவளுக்கு செய்த போன்று தன்னலமற்ற சேவை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இவ்வாறு உங்களை தகுதியுடையவர்களாக்கிக் கொண்டால் ஸ்ரீஹரியின் திருவிளையாடல் தலமான பிருந்தாவனம் உங்கள் இதயத்திலே என்றென்றும் இருப்பதையும் அவனது லீலை உங்களுக்கு உள்ளே நிகழ்வதையும் நீங்கள் காண முடியும். பிருந்தாவன லீலையை புரிந்துகொள்ள பாவனை சாதனைகளை அறிய வேண்டும். குருதேவர் இதுபற்றி கூறியவை: புறவுலக நிகழ்ச்சிகளிலிருந்து முற்றிலுமாக தன்னை விடுவித்துக் கொண்டு அகவுலகத்தை உண்மையென்று ஏற்றுக்கொண்ட பின்னரே இந்த பாவனைகளைப் பற்றிய உண்மைகளை ஆராயப் புக வேண்டும். இல்லாவிடில் பிருந்தாவன லீலையின் உண்மையையும் இனிமையையும் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. ஒருநாள் ஸ்ரீராமகிருஷ்ணர் மிகவும் ஆர்வத்துடன் பிருந்தாவன லீலையைப் பற்றிச் சொல்லிக் கொண்டிருந்தார். மேலை கல்வி கற்ற அவரது இளம் சீடர்கள் அதில் எந்த ஈடுபாடும் காட்டவில்லை. அதனை கவனித்த அவர் சொன்னார், இந்த லீலையில் கண்ணனிடம் ராதையின் மனம் கொண்ட கவர்ச்சியை நீங்கள் எண்ணிப் பார்ப்பதில்லை, புரிந்து கொள்ள முயற்சிப்பதும் இல்லை. இறைவனிடம் இத்தகைய கவர்ச்சியுடன் ஈடுபட்டால்தான் ஒருவர் அவரை உணர முடியும். கண்ணனிடம் கோபியர் கொண்ட பிரேம வெறியை பாருங்கள். அவனுக்காக அவர்கள் கணவன், குழந்தை, குலம், மானம், அவமானம், நாணம், வெறுப்பு,
சமூகம் தூற்றுமோ என்ற அச்சம் அனைத்தையும் துறந்துவிட்டனர். காமத்தை முற்றிலும் வெல்லாதவரை மகாபாவனை வடிவினலான ராதையின் மனநிலையை புரிந்து கொள்ள முடியாது. உடல் உணர்வையே மறந்த அவர்கள் மனத்தில் காமம் எவ்வாறு எழ முடியும்? கண்ணன் திருமேனியின் தெய்வீக பேரொழி அவர்களுக்கு காம சுகத்தை விட அதிக பேரானந்தத்தையல்லவா அள்ளித்தந்தது. ஒருமுறை சுவாமி விவேகானந்தர் கண்ணன் ராதையின் பிருந்தாவன லீலை உண்மை பற்றிய ஐயத்தை எழுப்பி அவை பொய் என்று நிரூபிக்க முயன்றார். அப்போது குருதேவர் அவரிடம், ராதை என்றே ஒருத்தி இருந்ததில்லை என்றே வைத்துக்கொள்வோம். ஏதோ ஒரு சாதகர் தன் கற்பனையில் ராதையை உருவாக்கினார் என்றே இருக்கட்டும். ஆனால் அவர் தன்னை ராதையாக எண்ணும்போதும் அவளது குணநலன்களை சிந்திக்கும் போதும் தன்னினைவு இழந்து அச்சமயத்திற்கு அவளாகவே ஆகிவிடுகிறார் என்பதை நீ ஏற்கத்தானே வேண்டும். எப்படியானால் அந்த பிருந்தாவன லீலை நடைபெற்றது என்பது உண்மைதானே என்று கூறினார். ஸ்ரீ சைத்தன்யர் முதலான எண்ணற்ற வைணவ ஆசாரியர்கள் கண்டு தங்கள் புனித வாழ்க்கையில் கடைபிடித்த மதுர பாவனை எக்காலத்திலும் உண்மையானதாகவே நிலைத்திருக்கும். தகுதி வாய்ந்த சாதகன் தன்னை நாயகியாகவும் இறைவனை நாயகனாகவும் பாவித்து அவரை அடைந்து பேரின்பத்தை பெற்று மகிழவே செய்வான். அந்த பாவனை முதிர்ச்சியுறும்போது இரண்டற்ற பிரம்மத்தில் அவன் நிலைபெறவும் செய்வான். ஸ்ரீ சைத்தன்யர் ஆண்களை பாவனை சாதனையில் ஈடுபடுத்தியதன் காரணம். பெண்களால் இயல்பாகவும் எளிதாகவும் இறைவனை நாயகனாக கருதி வழிபட முடியும். ஆண்கள் எவ்வாறு இறைவனை நாயகனாக பாவிப்பது? இது இயற்கைக்கு முரண்பட்டதாகாதா? இத்தகைய வினாக்கள் எழுவது இயல்பே. ஆனால் யுகாவதார புருஷர்களின் செயல்கள் யாவும் மனிதகுலத்தின் நன்மைக்காகச் செய்யப்படுகின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யானையிடம் வெளிப்படையாகத் தோன்றும் தந்தங்கள் எதிரிகளை தாக்குவதற்காகவும் உள்ளே இருக்கும் பற்கள் உணவை மென்று தின்பதற்காகவும் இருப்பன போன்று சைத்தன்யரின் உள்ளும் புறமும் இருவித உணர்வுகள் இருந்தன. புறத்தில் மதுரபாவனையை மேற்கொண்டு மனிதகுல நன்மைக்காக சாதனைகள் மேற்கொண்டார். அகத்திலோ அன்பின் எல்லையான அத்வைத நிலையில் திளைத்து எப்போதும் பிரம்மத்துடன் ஒன்றியவராக இருந்தார் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்வதுண்டு. சைத்தன்யர் காலத்தில் நாட்டின் ஆன்மீக நிலையும் அவர் அதனை உயர்த்தியதும். பௌத்த காலத்தின் கடைசி பகுதியில் நம் நாட்டில் வஜ்ரயான பிரிவு தோன்றியது. புலனின்பங்களை துறப்பதால் அகவுலகில் நிலையான போக சுகம் பெறலாம் என்பதே வஜ்ரயானிகளின் கருத்தாக இருந்தது. ஆனால் அவர்களின் கொள்கை காலப்போக்கில் உருக்குலைந்து தடையற்ற புலனின்ப நுகர்ச்சியே சமயத்தின் லட்சியம் என்றாகி நாட்டில் தீய நெறிகள் பெருகின. சைத்தன்யர் அவதரித்த காலத்தில் கல்வியறிவற்ற பொதுமக்கள் இந்த வஜ்ரயான கொள்கைகளை பின்பற்றி பல பிரிவுகளாக பிரிந்திருந்தனர். மறுபுறம் உயர்குலத்தினரிடையே தந்திரத்தில் கூறப்பட்டுள்ள வாமாசாரம் இழிவு நிலையை அடைந்து பரவலாயிற்று. ஸ்ரீ சைத்தன்யர் முதன்முதலில் தம் வாழ்க்கையில் தியாகம், வைராக்கியம் போன்ற நெறிகளை கடைப்பிடித்து அவற்றை லட்சியங்களாக சாதகர்களின் முன்வைத்தார். தூய மனம் கொண்ட ஒருவர் தம்மை பெண்ணாகவும் இறைவனை கணவனாக கருதி வழிபட்டால் நுண்ணிய அகவுலகின் எல்லையற்ற தெய்வீக ஆனந்தத்தை இடையூறின்றி அனுபவிக்கிறார் என்பதை தமது வாழ்க்கையின் மூலமாக எடுத்துக்காட்டினார். சாதாரண மக்களுக்கு இறைநாமத்தின் பெருமையை கூறி அவர்களை நாமஜபத்திலும் பஜனையிலும் ஈடுபடுத்தினார். வழிதவறிய பல பௌத்த நெறிகளை இவ்வாறு ஸ்ரீ சைத்தன்யர் கருணை கூர்ந்து மீண்டும் சரியான ஆன்மீக நெறியில் திருப்பினார். மதுர பாவனையின் முக்கிய அம்சம். சச்சிதானந்த பொருளாகிய ஸ்ரீகிருஷ்ணர் ஒருவரே புருஷர். உலகின் உயிர்களும் தூல சூட்சும பொருட்களும் அவரது பேருணர்வுமயமான பிரகிருதியின் அம்சம், அதாவது அவரது மனைவி. எனவே ஜீவன் தூய்மையும் புனிதமும் பெற்று அவரை தன் கணவனாக முழு மனத்துடன் ஏற்றுக்கொண்டால் அவரது கருணையால் முக்திப்பேரும் தடையற்ற ஆனந்தமும் பெறலாம். இதுவே சைதன்யர் பிரசாரம் செய்த மதுர பாவனையின் சாரம். மற்ற அனைத்து பாவனைகளும் மகாபாவனையில் அடக்கம். கோபியரின் தலைவியான ராதை அந்த மகாபாவனை வடிவினள். விருந்தாவன கோபியரின் அக உணர்வுகளை ஏற்று சாதனை புரியும் ஒருவர் மகாபாவனையில் அடங்கியுள்ள அனைத்து பாவனைகளையும் பயின்று இறுதியில் மகாபாவனையின் பேரின்பத்தை அனுபவிக்கிறார். மகாபாவனையின் வடிவினளான ராதையின் அக உணர்வுகளை ஏற்று தன் இன்பத்தை துறந்து உடல், உள்ளம், வாக்கு ஆகியவற்றால் கண்ணனின் இன்பத்தில் இன்பம் காண்பதே
இந்த நெறியில் செல்லும் சாதகனின் உயர்ந்த நோக்கமாகும். ஒரு காதலியின் அனைத்தையும் மீறிய காதலை இறைவனிடம் செலுத்த வேண்டும். பொதுவாக திருமணம் புரிந்து கொண்டவர்களிடையே உள்ள அன்பு புறக்காரணங்களான குலம், ஆசாரம், சமுதாயத்தைப் பற்றிய அச்சம் ஆகியவற்றால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. இவர்கள் இந்த எல்லைகளுக்கு உட்பட்டு வாழ்ந்து கடமை, கடமை அல்லாதது போன்றவற்றை மனத்தில் இருத்தி ஒருவர் மற்றவரின் இன்பத்திற்காக இயன்ற அளவு தியாகம் செய்கின்றனர். சமுதாயம் விதிக்கின்ற கடுமையான நியதிகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதற்காக சில வேளைகளில் மனைவி கணவன் மீதுள்ள காதலையே குறைத்துக் கொள்ளவோ அல்லது மறக்கவோ கூட தயங்குவதில்லை. ஆனால் காதலர்களின் நிலை முற்றிலும் சுதந்திரமானதாக இருக்கிறது. காதல் மிகும்போது சமுதாய நீதி நியமங்கள் அனைத்தையும் மீறி காதலியுடன் ஒன்றுபட காதலி தயங்குவதில்லை. இவ்வாறு இறைவனுடன் கட்டுப்பாடுகள் அனைத்தையும் கடந்த காதல் கொள்ள வேண்டும் என்று வைணவ ஆசாரியர்கள் போதித்துள்ளனர். அதனால்தான் விருந்தாவனத் தலைவியான ராதை ஆயான்கோஷ் என்பவரை முறையாக மணந்து கொண்டவளாயினும் கண்ணனின் காதலுக்காக அனைத்தையும் துறந்தவள் என்று வர்ணிக்கப்படுகிறாள். மதுர பாவனை மற்றெல்லா பாவனைகளின் மொத்தமும் அதைவிட அதிகமும். மதுர பாவனை மற்ற 4 பாவனைகளின் சாரம் என்றும் அதைவிட மிகுதியானது என்றும் வைணவ ஆசாரியர்கள் விவரித்துள்ளனர். ஏனெனில் காதலி காதலனுக்கு அடிமை போல சேவை செய்கிறாள். தோழியைப் போல் அனைத்து சூழ்நிலைகளிலும் அறிவுரைகள் கூறி அவன் மகிழும்போது தானும் மகிழ்ந்து அவன் வருந்தும்போது தானும் வருந்துகிறாள். தாய் போல் இருந்து அவனது உடலையும் உள்ளத்தையும் காக்கிறாள். அவன் நலத்தையே நாடுகிறாள். இவ்வாறு தன்னை மறந்து காதலனின் இன்பத்தையே எந்நேரமும் குறிக்கோளாகக் கொண்டு அவனுக்கு மகிழ்ச்சியை அளித்து அவனை அளவற்ற அமைதியிலும் இன்பத்திலும் மூழ்கச் செய்கிறாள். காதலினிடம் கொண்ட தனியா காதலால் உந்தப் பெற்று மெய்மறந்து அவனது நலமும் மகிழ்ச்சியுமே நோக்கமாகக் கொண்டுள்ள காதலியை சமர்த்தா, அதாவது மிகவும் உயர்ந்தவள் என குறிப்பிட்டு அவளது காதலை மிகவும் உன்னதமானதாக பக்தி இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. தன்னலம் கலந்த மற்ற காதல் நிலைகள் சமஞ்சசா, அதாவது சமமானது, மற்றும் சாதாரணி, சாதாரணமானது என்ற பிரிவுகளில் சேர்க்கப்படுகின்றன. சமஞ்சசா பிரிவைச் சேர்ந்த காதலி தன் காதலனின் மகிழ்ச்சியைப் போன்றே தனது மகிழ்ச்சியையும் கருத்தில் கொண்டிருப்பாள். சாதாரணி காதலி தனது சொந்த மகிழ்ச்சிக்காகவே காதலனை நேசிக்கிறாள். ஸ்ரீ சைத்தன்யர் மதுர பாவனை மூலம் உலகிற்கு நன்மை செய்தல். புலன் இன்பங்களை விஷம் போல கருதி அவற்றை விட்டு விலகவும் அன்பின் பெருக்கால் கண்ணனின் காதலியாக தங்களை கருதவும் சாதகர்களுக்கு ஸ்ரீ சைத்தன்யர் போதித்தார். இதன் மூலமாக நாட்டிலிருந்த ஒழுக்கக்கேட்டை நீக்கவும் நாட்டின் நலனில் அவர்களை ஈடுபடவும் செய்தார். வழிதவறிச் சென்றவர்களுக்கு சரியான வழியை காண்பித்தார். ஜாதி எல்லைகளை கடந்து அனைவரையும் கடவுளின் பக்தர்கள் என்ற ஜாதிக்குள் கொணர்ந்தார். தூய்மையான துறவை உயர்ந்த குறிக்கோளாக அனைவருக்கும் போதித்தார். காதலன் காதலி உறவின் போதும் சங்கமத்தின் போதும் அவர்களின் உடலிலும் மனதிலும் ஏற்படுகின்ற 8 வித சாத்வீக மாறுதல்களும் தூய மனத்துடன் இறைவனை நாயகனாக எண்ணி தீவிர தியானத்தில் ஈடுபடுகின்ற சாதகனின் உடலிலும் உள்ளத்திலும் கூட ஏற்படுகின்றன. இந்த உண்மை ஸ்ரீ சைத்தன்யரின் அற்புத வாழ்க்கையின் துணையால் ஐயமற நிரூபிக்கப்பட்டுள்ளது. அலங்கார சாஸ்திரத்தையும் ஆன்மீக சாஸ்திரமாக மாற்றினார் சைத்தன்யர். புலன் இன்ப விளக்கமான காவியங்களையெல்லாம் ஆன்மீக காதல் காவியங்களாக மாற்றி அவற்றை சாதகர்களின் ஆன்ம முன்னேற்றத்திற்கு உதவுமாறு செய்தார். சாந்த பாவனையில் கட்டாயமாக ஒதுக்க வேண்டிய காமம், கோபம் போன்ற உணர்ச்சிகளை திருப்பி இறைவனிடம் செலுத்துவதன் மூலம் சாதகன் இறைவனை வெகு விரைவில் தனதாக்கிக் கொள்ள முடியும் என்று கற்பித்ததன் வாயிலாக சாதனை வாழ்க்கையை எளிதாக்கினார் அவர். சாதனைக்கு மதுர பாவனை அனுகூலமானது என்று வேதாந்தி எவ்வாறு கருதுகிறான்? மேலை நாட்டுக் கல்வி கற்ற நவீன சிந்தனையாளர்கள் மதுரபாவனை என்பது ஆண்கள் பின்பற்றுவதற்கு உகந்ததோ இயற்கையானதோ அல்ல என்று ஐயமுறலாம். இந்த கருத்துக்கு வேதாந்திகள் எளிதில் விடை கூறுகின்றனர். நீண்ட நாள் பழக்கத்தின் காரணமாக உணர்ச்சிகள் சம்ஸ்காரங்களாக மனித மனத்தில் பதிகின்றன. பல பிறவிகளில் சேர்ந்துள்ள சம்ஸ்காரங்களின் காரணமாகவே மனிதன் இரண்டற்ற பிரம்மத்தை காண வேண்டிய இடத்தில் உலகை காண்கிறான்.
இந்த உலகம் என்ற ஒன்றே இல்லை என்று திடமாக ஒருவன் இறையருளால் அறிய முடியுமானால் அந்தக் கணமே அது அவனது கண் முதலான புலன்களிலிருந்து எங்கேயோ மறைந்து விடுகிறது. உலகம் உள்ளது என்று எண்ணுவதால்தான் அது இருப்பதாக அவன் காண்கிறான். நான் என்னை ஆணாக எண்ணுவதால் ஆணாக இருக்கிறேன், பெண் தன்னை பெண்ணாக நினைப்பதால் அவள் பெண்ணாக இருக்கிறாள் என்பது அவனுக்கு தெரிகிறது. மதுர பாவனையை பின்பற்றும் சாதகன் மற்ற பாவனைகளை மறைத்து நீக்கிவிட முயல்வது காலில் தைத்த ஒரு முள்ளை மற்றொரு முள்ளால் நீக்குவதைப் போன்று உள்ளது என்று வேதாந்தி கருதுகிறான். உடம்போடு கொண்ட கடர்பின் காரணமாகவே நான் ஓர் ஆண், நான் ஒரு பெண் என்ற எண்ணம் எழுகிறது. இறைவனை நாயகனாக பாவிக்கும் சாதகன் தன் ஆண் இயல்பை மறந்து நான் ஒரு பெண் என்று தன்னை கருத முடியும். அதன் பின்னர் அனைத்து பாவனைகளையும் கடந்த நிலையின் அருகில் சென்றுவிட முடியும். ஆகவே ஒரு சாதகன் மதுர பாவனையில் முழு வெற்றி பெறும்போது அனைத்து பாவனைகளையும் கடந்த நிலையின் அருகே சென்றுவிடுகிறான் என்று வேதாந்திகள் கூறுவது உண்மையானதே. ராதையின் பாவனையை அடைவதே மதுர பாவனையின் இறுதி லட்சியம். அப்படியானால் ராதையின் பாவனையைப் போன்ற ஒரு நிலையை அடைவதுதான் சாதகனின் லட்சியமா என்ற கேள்வி எழலாம். ஆம் என்பதுதான் பதில். ராதை பாவனையை வைணவ ஆசாரியர்களான கோஸ்வாமிகள் ஆதரிக்கவில்லை. ஏனெனில் மகா பாவனை வடிவினளான ராதையின் அக உணர்வைப் பெறுவது என்பது சாதாரண சாதகனை பொறுத்தவரை முடியாத காரியம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். எனவே சக பாவனையை குறிக்கோளாகக் கொள்ளும்படி கூறுகிறார்கள். ராதையின் பாவனையும் அவளது தோழிகளின் பாவனையும் அளவில் மட்டுமே வேறுபடுவன, இயல்பில் வேறுபடுவன அல்ல. சச்சிதானந்த வடிவினனான கண்ணனை கணவனாக ராதை வழிபட்டதைப் போன்றே அவளது தோழிகளும் வழிபட்டனர். கண்ணனை மகிழ்விப்பதற்காகவே அவர்கள் ராதையை கண்ணனுடன் இணைக்க முயன்றனர். ஆரம்பகால ஆசாரியர்களான ரூப, சனாதன, ஜீவ கோஸ்வாமி போன்ற மகான்களும் பிருந்தாவனத்தில் வாழ்ந்து கண்ணனை பலவித வடிவங்களில் சேவை செய்து வந்தபோதிலும் கண்ணனின் திருவுருவத்திற்கு அருகில் ராதையின் திருவுருவத்தை அவர்கள் நிறுவவில்லை. தங்களையே ராதையாகக் கருதியதால் அவர்கள் ராதையின் உருவத்தை வைக்கவில்லை என்பதுதான் அதன் காரணமாக இருக்க வேண்டும். வைணவ சாஸ்திரங்கள் கூறும் மதுர பாவனை பற்றி விரிவாக அறிய விரும்புபவர்கள் ரூப, சனாதன, ஜீவ கோஸ்வாமி போன்றவர்களின் நூல்களையும் வைணவக் கவிஞர்களான வித்யாபதி, சண்டிதாஸ் போன்றவர்களின் கவிதைகளான பூர்வராகம், தானம், மானம், அபிமானம், மதுரம் போன்றவற்றையும் படிக்க வேண்டும். குருதேவரின் மதுர பாவனை சாதனையையும் அதில் அவர் அடைந்த உன்னத நிலைகளையும் புரிந்து கொள்வதற்காகவே மதுர பாவனையின் முக்கிய அம்சங்களை நாம் இங்கே பார்த்தோம். குருதேவரின் மதுர பாவனை சாதனை. குழந்தை பருவத்திலிருந்தே ஆன்மீக பாவனைகளில் ஈடுபடுவதே குருதேவரின் இயல்பான மனநிலை. குருதேவரின் ஒருமுகப்பட்ட மனத்தில் ஒரு குறிப்பிட்ட பாவனை அல்லது உணர்வு தோன்றினால் அவர் அதிலேயே சில காலம் ஒன்றியிருப்பார். அந்த காலகட்டத்தில் அந்த பாவனை அவர் மனத்தை முழுமையாக ஆட்கொண்டு மற்ற அனைத்து பாவனைகளையும் விலக்கிவிடும். அவரது உடலிலும் அந்த பாவனை வெளிப்படுவதற்கு ஏற்ற மாற்றங்களை உண்டாக்கி உடலை உகந்த கருவியாக்கிவிடும். நாங்கள் தட்சிணேஸ்வரத்திற்கு சென்றபோது இதனை கண்டோம். பாடல்களை கேட்டோ அல்லது வேறு காரணமாகவோ அவர் குறிப்பிட்ட ஒரு பாவனையில் மூழ்கும்போது வேறு பாவனை பற்றிய பாடலோ பேச்சோ எழுந்தால் அவர் மிகவும் வேதனைப்படுவதை பார்த்திருக்கிறோம். ஓர் இலக்கை நோக்கி செல்லும் எண்ண அலைகள் திடீரென தடுக்கப்படுவதால்தான் அவருக்கு வேதனை உண்டாகியிருக்க வேண்டும். மனத்தில் ஒரே வகை எண்ண அலை நிலவுகின்ற நிலையையே சவிகல்ப சமாதி என்று பதஞ்சலி மாமுனிவர் விளக்கியுள்ளார். பக்தி சாஸ்திரங்கள் இந்த நிலையை பாவசமாதி என்று குறிப்பிடுகின்றன. குருதேவரின் சாதனை காலத்தைப் பற்றி ஆழ்ந்து படிக்கும்போது நாம் இதை உணரலாம்.
சாதனை காலத்திற்கு முன் குருதேவருக்கு மதுர பாவனையில் விருப்பமின்மை. பைரவி பிராமணி வந்த காலத்தில் குருதேவர் மாத்ருபாவனையில் ஈடுபட்டு இறைவனை அன்னையாக வழிபட்டு வந்தார். அப்போது உயிருள்ள உயிரற்ற அனைத்திலும் சிறப்பாக பெண்கள் அனைவரிலும் அன்னையையே கண்டார். பிராமணியை கண்டதும் அவர் அம்மா என்று அழைத்ததும், சில சமயம் பிராமணியின் மடியில் அமர்ந்து அவர் ஊட்ட உணவு உண்டதும் இதனால்தான் என்பது தெளிவு. சில வேளைகளில் பைரவி கோபியரின் பாவனையில் ஈடுபட்டு மதுரபாவனை பாடல்களை பாடினால் குருதேவர் அவரை தடுத்து மாத்ருபாவனை பாடல்களை பாடச் சொல்வார் என்று ஹிருதயர் கூறினார். குருதேவரின் மனநிலையை புரிந்து கொண்டு பிராமணியும் உடனே அன்னையின் சேவகி போன்ற பாவனையிலிருந்து பாடுவார், அல்லது கோபாலன் மீது யசோதையின் அளவற்ற பாசத்தை வெளிப்படுத்தும் பாடல்களை பாடுவார். இவை யாவும் குருதேவர் மதுரபாவனையில் ஈடுபடுவதற்கு முன் நடைபெற்ற நிகழ்ச்சிகளாகும். உணர்வு வீட்டில் திருட்டு என்பது அவர் மனத்தில் சிறிதும் இல்லை என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். குருதேவரின் மனத்தில் மாறுதல்கள் ஏற்பட்டு வாத்சல்ய பாவனை சாதனைகளில் சில காலம் ஈடுபட்டார் என்பதை முன்னரே கூறியுள்ளோம். மதுர பாவனையில் ஈடுபட்டு அவர் மேற்கொண்ட சாதனைகளைப் பற்றி இப்போது பார்ப்போம். குருதேவரின் எந்த சாதனையும் சாஸ்திர விதிகளுக்கு மாறானதல்ல. குருதேவர் படிப்பு வாசனையே அற்றவர் என்று நாம் கூறினாலும் வாழ்நாள் முழுவதும் சாஸ்திரங்கள் காட்டிய வழியில்தான் அவர் வாழ்ந்தார் என்பது அவரது வாழ்க்கையிலிருந்து தெளிவாக தெரிகின்றது. குருவிடம் தீட்சை பெறும் முன்னரே உள்ளம் கூறியதற்கேற்ப அவர் பல சாதனைகளை புரிந்தார். ஆனால் அவை எந்த வகையிலும் சாஸ்திரங்களுக்கு முரணாக இருக்கவில்லை, மாறாக அவற்றுக்கேற்பவே இருந்தன. இதயத் தூய்மையுடன் இறைகாட்சி பெற விரும்பும் எந்த ஒரு பக்தரிடத்தும் இது நிகழும் என்ற உண்மையைத்தான் குருதேவரின் வாழ்க்கை நிரூபிக்கிறது. ஏனெனில் சாஸ்திரங்கள் என்று நாம் கூறுகின்ற நூல்களும் இத்தகைய அனுபவங்களின் தொகுப்புதானே. படிப்பறிவற்ற குருதேவர் பெற்ற அனுபவங்கள் அத்தனையும் சாஸ்திரங்களுடன் ஒத்திருந்ததன் மூலம் சாஸ்திரங்களின் உண்மை சிறப்பாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதைப்பற்றி குறிப்பிடும்போது சுவாமி விவேகானந்தர், சாஸ்திரங்களின் உண்மையை நிரூபிக்கவே இந்த முறை இறைவன் படிப்பறிவற்றவராக அவதரித்தார் என்று கூறினார். சாஸ்திரங்கள் கூறுவனவற்றை குருதேவர் தம் இயற்கையான இயல்பு காரணமாகவே பின்பற்றினார் என்பதை அவர் மேற்கொண்ட வேடங்களிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. இதயத்தின் உள்ளுணர்வால் உந்தப்பெற்று தாம் மேற்கொள்ளும் பாவனைகளுக்கு ஏற்ப உடை மற்றும் சமய சின்னங்களை அவர் அணிந்து கொண்டார். மாத்ருபாவனை சிவப்பு ஆடை, திருநீறு, குங்குமம், ருத்திராட்சம் அணிந்து கொண்டார். வைணவ பாவனை வெள்ளுடை, வெண் சந்தனம், துளசி மாவை அணிந்து கொண்டார். அத்வைத சாதனை பூநூலையும் சிகையையும் அகற்றி காவியுடை தரித்துக் கொண்டார். நாணம், வெறுப்பு, அச்சம், பிறப்பு, குலம், ஆசாரம் முதலான 8 தலைகளை விட்டொழிக்காமல் இறைவனை அடைய முடியாது என்று குருதேவர் பலமுறை சொல்லியிருக்கிறார். இதனை அவர் வாழ்நாள் முழுவதும் மனம், வாக்கு, உடலால் பின்பற்றினார்.